போராடுற விஷயம் அதே சூழல் வரத்தான் செய்யும். வராம அதை தாண்டி இல்லாது. ஆனா நாம அந்த 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 கடுமையான அந்த ஆராய்ச்சி செய்கிற அந்த ரசூலுல்லாஹ் எல்லாம் செஞ்ச அந்த அந்த இடத்துக்கு நாம என்ன செய்யல. நமக்கு அது அந்த இடத்த அவங்க தரல. அதுதான் நாம செஞ்ச பாக்கியம். அந்த அந்த சமூகத்துல சமூகத்துல அவங்க வந்திருக்கமே அது நாங்க செஞ்ச பாக்கியம் உண்மையிலேயே. அவங்க அவங்க போன அந்த வழியை நாங்கள் என்ன செய்யறோம் ஏற்று நடக்கும். அதே வழியில போக பார்க்கும். ரசூலுல்லாஹ்வோட இதைத்தான அடிமையில் அடிவைத்து செய்து வந்தாங்க உஸ்தாத். அதேதான், எந்த மாற்றமும் இல்லை. அது அந்த சஹாபாக்களுக்கு வந்த துன்பம், துயரம், கஷ்டம் எல்லாம் நமக்கு வரத்தான் செய்யும். வராம நாம தேச போலாமா இயலாது. ஆனா எல்லாத்தையும் யுத்தத்தை முடிச்சு போட சொல்லியிருக்காங்க. இதுதான் பெரிய யுத்தம் இதுக்குன்னு சொல்லி. அது என்ன மனசோட போராடுற யுத்தம். அதை செஞ்சா வெற்றி தான். கல்போட செஞ்சு பாருங்களேன், தேசா போயிடலாமான்னு சொல்லி ஆப்ஷனை சொல்ற மாதிரி அங்கதான் வந்து நிற்பான், ஒளிம்பி நிற்பான் கலை செய்யறதுக்கு. அது வரக்கிட்ட அந்த சூழல் ஏற்படும். ஓ அதை எதிர்கொண்டு வெற்றி கண்டுட்டோம்னா காரியம் சித்தி. இதுலயே நாம பாக்கியம் பெற்று நாம சமூகத்துல நிச்சயமா இந்த மக்கள் இதெல்லாம் பார்க்கணும். எவ்வளவு அல்லவோ அல்லப்படுதுவா. இந்த விஷயம் இந்த எடுக்காத மக்கள் ஆனந்தான் என்னென்னத்தையெல்லாம் புடிச்சிட்டு அதுலதான் உண்மைக்கு சொல்லி இவ்வளவு படுது. நாம இந்த ஹஜ்ஜிக்கும் அதை நம்ம எடுப்போம் சப்ஜெக்ட்ல. சாஜா பேசுங்க, எடுங்க சொல்லுவாங்க. சாஜா பேசுங்க, சாஜா பேசணும். சாஜா பேசுங்க, உங்களோட பேச்சை நான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல நீங்க கொஞ்சம் பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க பாத்தீங்களா? இந்த துணிகரம் வேணும். சும்மா அங்கால இஞ்சாலையும் அங்கால ஒரு முகத்தை இஞ்சால ஒரு முகத்தை, அங்கால ஒரு வேஷத்தை இஞ்சால ஒரு வேஷத்தை, இதெல்லாம் காட்டி இங்க ஒன்று நடக்காது. காற்றடிக்கும் பக்கமெல்லாம் சாயும் குணத்தை நீட்டிக்கொள். அண்ணா பேசுங்க. காற்றடிக்கும் பக்கமெல்லாம் சாயும் குணத்தை நீட்டிக்கொள். குணத்தை கொள்கை தரிபட்டால் குணங்கள் கூட மாறுபடும். கொள்கை தரிபட்டால் குணங்கள் கூட மாறுபடும்டா. காற்றடிக்கும் பக்கமெல்லாம் சாயும் குணத்தை நீட்டிக்கொள். சங்கத்து ஒரே கல்விதான் எழுவா. இந்த ஒரே கல்வி ஒரே விதத்துல நாங்களுக்கு இவ்வளவு உபதேசம் செஞ்சும் இந்த மக்கள் இப்ப நாம எவ்வளவு தெளிவா காய்ச்சிட்டு இதை போயிட்டு சிறுக்கு பேசுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இவ்வளவு காலம் பழைய மாணவர்கள் எல்லாம் சொல்றாங்க சிறுக்கா பேசுறமான. சரி, நாம சிறுக்க அவகிட கருத்துப்படி சரியா, அவகிட கருத்துப்படி நாம சிறுக்க பேசுறோம் என்று பழைய மாணவர்கள் சொல்றாங்க. சரி, அவ சொல்றாதானே, அப்படியே வெப்பமே அவங்க தௌஹீதை தெளிவுபடுத்தி தரலாமே, தௌஹீதை தெளிவுபடுத்தி பேசலாமே. இப்ப நாம பேசுறோமா இல்லையா? நாம பேச்சில நாம தெளிவுபடுத்தி கொடுக்கோம். அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்ற களிமாவை உஸ்தாது விளங்கப்படுத்தின முறை என்ன, நீங்க எல்லாம் விளங்கிட்டு இருக்கிற முறை என்ன, நீங்க கொள்கையை விளங்கல்ல என்று வெளிப்படையாக சொல்றோமா இல்லையா சஜா? அப்ப செல்லக்குள்ள கொள்கையில இருக்கிறவங்க என்ன செய்யணுமெண்டா, அவங்களோட கடமை என்னண்டா சரியா, அந்த கொள்கை என்னதான் தெளிவுபடுத்துறதுதான். பேசிட்டு இருக்கிறவனுக்கோ அது சம்பந்தப்பட்டவங்களுக்கோ என்ன செய்யலாம் யோசிக்கிறது இல்லை. அது புறாமத்தன்மை, புறாம அது செய்த குணம். தலை விரித்தாடும் செய்தானியா, தரவுகள் நிறைந்த உள்ளம் அது, அதை தனிமைப்படுத்துது மிக கடினம். தனிமையில் அமையா உள்ளமதில் தலை விரித்தாடும் செய்தானியா. அப்ப செய்தானுக்கு என்ன செய்ய மாட்டா, சூடு வரும். ஏன் சூடு வரும்? சூடண்டா புறாம நெருப்பு தானே. அப்ப என்ன அங்க வேலை செய்யுமாண்டா, அப்படி அதை தெளிவுபடுத்துறவங்க அதை பேசுறவங்களை என்ன செய்யலாம் அவங்களுக்குதான் யோசனை வரும். இல்லைண்டா என்ன செய்யணும், கொள்கையில் உள்ளாக்கலண்டா, கொள்கை தெளிவா விளங்கினாக்கலண்டா கொள்கையை தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு நீங்க விடுறீங்க புள்ள, அதை உறுதிப்படுத்துறதுக்காக உள்ளாக்கள் தானங்க கொள்கையை தானே தெளிவுபடுத்தணும். கொள்கையை பேசுறது பிள்ளைண்டா அதுக்கு மாற்றமான கருத்தை சொல்லணும். நம்மகிட்ட நாம கொள்கையை தானே பேசுறோம், அவளை பத்தி பேச இல்லை, அவளுக்கு பேச வேண்டிய அவசியம் நமக்கும் இல்லை. நமக்கும் கொள்கைக்கும் தான் தொடர்பு. சரியா? மற்றபடி நமக்கும் வேற ஏதாவது ஒன்றுக்கும் தொடர்பு இருக்கா? அப்ப கொள்கையோட யாரு சம்பந்தப்படுறாளோ எல்லாருமே சச்சன உறவுல உள்ளாக்கள்.
ம். அவங்க கொள்கையைத்தான் பேசுவாங்க, கொள்கைக்குள்ள இருப்பா. கட்சி கிடையா அங்க. அங்க கட்சியும் கிடையா, கூட்டமும் கிடையா, நிர்வாகமும் கிடையா. ஆ. அது உஸ்தாதிர காலப்பகுதியில் அப்படி எல்லாம் இருக்கவும் இல்லை. புறவு வந்த ஆக்கள் சேர்ந்த உடனே அதெல்லாம் உருவாகுற. துவாயில. இந்த கொள்கை தரிப்படணும், கொள்கையில இருக்கணும்டா சச்சன உறவோடு சதானி உறவாடன்னு சொல்லி இருக்கா. சச்சன சங்கத்துக்கிட்ட சத்திய உண்மையை கேட்டறியன்னு சொல்லி இருக்காங்க. வேற பாட்டிலையும் சொல்லி இருக்காதானே, அறிவை ஊட்டுவதுதான் சாதனை. அதை இன்னொரு பாட்டில சொல்றாங்க, அறிஞர்கள் அறிவை ஊட்டினா அதை கேட்கறது தான், அதை கேட்கணும் இன்னொரு பாட்டிலையும் சொல்றாங்க. அப்ப கேட்டு நடத்தல் நேர்வழியா நம்ம சொல்றாங்க. கேட்டு நடத்தல் நேர்வழியங்க. அப்ப சல்சலத்துல் ஃபீலங்கிற நாதம் சக்குன்றி நேர்வழியை காட்டுமாங்க. அப்ப சல்சலத்துல் ஃபீலண்டா என்ன? செவிக்கு வந்து அது சம்பந்தமா விழுகிற சத்தம் அதானே. அப்ப பேசுங்க, அதை பத்தி உறவாடுங்க. சச்சன சங்கத்தோடு சதானி உறவாடுன்னு சொல்ற அளவுக்கு சொல்றாய்னா அவ்வளவு கடினத்திலும் கடினம் அந்த நுட்பம் பிடிபடுறது. அப்ப இவ லேசா பிடிச்சிட்டாலண்டா அது கொள்கையில இருக்கும். என்னது அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. லேபலும் இல்லை, ஒரு எண்ணம். லேபல் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அடையாளப்படுத்தி கொண்டு போயிடலாம். தன்னோட கூட உள்ள குடும்பங்களுக்கே இந்த கொள்கையை தெளிவுபடுத்தி கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லாதாக்கள் மத்தாக்களை பத்தி கவலைப்படுறாங்க. கொள்கையில இருந்து விடுபட்டு போறாளே, கொள்கையில இருந்து தவறி போறாளே, அண்ணா ஒரு கவலை, மிச்சம் கவலை அவளுக்கு. இதுக்கு ஊட்ட கொள்கை ஏற்றுக்கொள்ளாம யாரெல்லாம் இருக்கா, அந்த கவலையில சொல்றேன்ஜாஜா. ஏன் சொல்றேன்டா, அந்த கொள்கை சரிப்பட்டால் குணங்கள் கூட மாறுபடும்டா. என்ன செய்யணும்? அதுக்குரிய குணம் வேலை செய்யணும், புறாமத்தன்மை வேலை செய்யக்கூடாது. இது அவங்க செய்ய வேண்டிய வேலை. இது அவங்க செய்யணும். பிள்ளைகளுக்கு இதை செஞ்சுட்டு இருந்திருக்கணும். அப்படி செய்யறதுக்கு அங்க யாரு இருக்கா முதலாவது? அப்ப அங்க செய்யறதுக்கும் இல்லை, அங்க ஏற்கனவே செஞ்ச பிள்ளைய திருத்துறதுக்கும் ஆள் இல்லை. அப்ப பஞ்ச சிறுக்கு என்கிறது அங்க போர்டிலேயே போடப்பட்டிருக்கு. எது எந்த ஒசாயிர பாட்டோட இந்த குருவம் வசனத்தை ஒப்பிடணும் பண்ணி சொல்லி தெரியாத அளவுக்கு அங்க கொள்கையில ஒரு நாட்கள் தான் இருக்காது. அப்ப இதுக்கு காரணம் புறாமை, வேற ஒன்றும் இல்லை, வேற ஒரு காரணமும் இல்லை. ஒருவரை கண்டா அவருக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் ஈமான் அதிகரிக்கணும். அவரை கண்டா நடக்குதா, ஈமான் அதிகரிக்குது. இல்ல இப்ப தாகத்தோட இருக்கிறவங்களுக்கு ஒருவர் தண்ணியை கொடுத்தாருண்டா, அவர் அந்த ஆக்கள் என்ன செய்வாங்கடா, அந்த தாகம் ஏற்படக்குள்ள அவர்கிட்ட திரும்ப திரும்ப தண்ணியை கேட்பாளா இல்லையா? என்னடா அந்த தாகத்துக்கு, அவரோட தாகத்துக்கு அவர் கொடுக்குற அந்த தண்ணி அந்த தாகத்தை தீர்த்து வைக்குதுன்னு தான் அர்த்தம். திரும்ப கேட்காலண்டா, அப்படி தீர்க்குது இல்லைண்டா. தாகம் அப்படியே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா தண்ணி குடிக்கந்தாங்கண்டா, குடிக்கிறது அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணி இல்லை. புரியுதா? அப்ப இல்லாட்டி என்ன செய்யணும்னா, அந்த தாகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன தண்ணி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த தாகத்தை எப்படி தீர்த்து கொடுக்குறோம். அருள் வெள்ள கரையிலுமா தாகம் அள்ளி பருகாவிடில். அப்ப அள்ளி பருகிறதுக்கு கொடுத்தா அள்ளி பருக மாட்டாளா? அப்ப அதை விட்டு போட்டு கொள்கையை தெளிவுபடு. இப்ப நாங்க கொள்கையை தானே பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இந்த அகப்பையில வாரேண்டா சட்டியில வேணுமே சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க இல்லைன்னு தெரியுமே நமக்கு. சாமா அங்க சரக்கு இல்லை. ஆனா என்ன இருக்கு தெரியுமா? அங்க வகும் இருக்கு, பரீட்சை இருக்கு, சபல புத்தி இருக்கு, மனோ இச்சப்படி தெளிவான விளக்கங்கள் மனோ இச்சப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அப்ப அதனால நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, நான் சொல்றத பொதுவா யோசிங்க. தரிக்கத்துல் முஃப்லீன்ங்கிறது ஒஸ்தாதுக்குரிய இடம், சரியா? அவங்க அதோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் உஸ்தாதன் இல்லை. உலகத்திலே எத்தனையோ கோடி கிரகத்திலேயும் மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அவகையெல்லாம் இந்த தரிக்காவோட சம்பந்தப்பட்டுக்கிட்ட இருக்காங்க. அப்ப அதுக்காக உஸ்தாது இல்லை, அந்த கொள்கையில இல்லைன்னு அர்த்தம் வராது. அப்ப அதனால அவங்க எல்லாருக்கும் உஸ்தாது தான். அவங்க சின்ன கொள்கையை யாரு வேணுமென்றாலும் பேசலாம், யாரு வேணுமென்றாலும் பின்பற்றலாம், யாரு வேணுமென்றாலும் தியானம் செய்து அந்த நிலையை அடையலாம். இதை தடை செய்யறதுக்கு எந்த கொம்பனுக்கும் இயலாது.
அது அந்த இடத்து காலத்தையும் அவ தடை நிர்ணயிக்கிறாங்க. இங்க வந்த செய்யலாது யார்? தங்கி இது கொள்கை. இங்க கட்சியும் இல்லை, இங்க அந்த பற்றும் கிடையாது. கட்சி பற்றோட பேசுற நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொள்கை பற்ற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள்ட்ட கொள்கை இருக்கா? உங்களுக்கிட்ட இருக்கா? உங்களோட குடும்பத்துக்கிட்ட இருக்கா? உங்களோட கொண்டாட்டிகிட்ட இருக்கா? உங்களோட பிள்ளைகிட்ட இருக்கா? உங்களோட குடும்பம் அந்த கொள்கையில இருக்கா? அதுக்கு நாம என்ன முயற்சி எடுக்கும்? அந்த கொள்கைக்கு அதுகளை கொண்டு வந்தோமா? அந்த கொள்கையில அதுகள் இல்லைன்னு விட்டு போட்டு அந்த எங்கே இருக்கிற ஊராணையெல்லாம் கொள்கைக்கு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கமா என்றதையெல்லாம் முதல் யோசிங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, கொள்கையை பத்தி, கொள்கையை பேசுறவனை பத்தி எல்லாம் பேசுங்க. நம்மள குடும்பத்துல இருக்கிற அத்தனை மாணவர்களும் நாம கூப்பிட்டு வரலே நான் அந்த சொல்றேன், அறிவு வந்தது. இன்னைக்கு எல்லா கொள்கை அந்த தாகத்தை தீக்குதுண்டா அந்த தண்ணி தேவைப்படுமா இல்லையா? அது அருள்வெள்ள கரையில அள்ளி பருக வேண்டிய தண்ணி. அருள்வெள்ள கரையில அள்ளி பருக வேண்டிய தண்ணி அள்ளி பருகணும். அந்த தண்ணி அந்த தாகத்தை தீக்குதுண்டா தொடர்ந்து அந்த தாகத்தை தீக்குற அந்த தண்ணியை நாம குடிக்கணும் நினைப்போமா இல்லையா சஜா? கட்டாயம் இருக்கும். அதுதான் இந்த டைம் எடுத்து இந்த டைம் வந்துடட்டும் அதுக்கு அது இதெல்லாம் இப்படி ஆகிறத வச்சு புறாம தனக்கு செய்யவும் இல்ல. தனக்கு செய்யறதுக்கு தெரியவும் மாட்டு. தான் இன்னும் கொள்கைக்கு வரையும் இல்லை. ஆனா அது ஒஸ்தாயிர கொள்கை, ஒஸ்தாயிர கொள்கை எத்தனை 1 லட்சம் தரம். என்னடாப்பா அந்த கொள்கை? அது அது விளங்கப்படுத்தல, அது விளங்கல, அது புத்தகத்தில் இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல எங்களுக்கு அது விளங்கப்படுத்தல, எங்களுக்கு தெரிஞ்சா தானே விளங்கப்படுத்தலாம். அப்ப கொள்கை எங்கன்னா கொள்கையில இடிக்கம் என்று சொல்லி களிமா சொல்லி இடிக்கம் என்று சொல்லி ஒரு உள்ளத்துல ஒரு எண்ணம் இருக்கு. அதுல சரிபட்டமா கொள்கை எங்கேயாவது நம்மளை கூட்டிட்டு போயிச்சா, கொள்கை எங்கேயே கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமான்னு ஒஸ்தாது கேட்டதுக்கு நாம என்ன இந்த கொள்கை இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து சென்று பதில் சொல்லிட்டோமா? அந்த சொல்ற தகுதி நமக்கு இருக்கா? அப்ப அதை யாரும் பேசலாம் செஞ்சா அதை நிர்வகிக்கிறதுக்கு இந்த நிர்வாகம் வரல இந்த உலகத்துல, வரையுமே இல்லை. கொள்கையை நிர்வாகம் செய்யறதுக்கு யாராலையுமே இல்லை, அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். அதனால அது ஆனா நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்டா, தரிகாக்கும் நமக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை, அது எப்பயும் இல்லை. ஏன் காரணம்டா, தரிகா ஒஸ்தாதுட இடம், அது ஒஸ்தாதுக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கு பல தியாகங்கள் செஞ்சிருக்கோம், பல கல்லுகளை பேசா போட்டிருக்கோம், உயிர்களை பலி கொடுத்திருக்கோம், சொத்துக்களை இழந்திருக்கோம். அதனால அங்க அந்த இடத்தை போறத மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது நீங்க யாரும். இது நான் சொல்ற ஒரு உபதேசம் உங்களுக்கு, நான் எல்லாருக்கும் தான் சொல்றேன். போராக்களும் இடிக்கு, போகாதாக்களும் இடிக்கு, பொதுவாக நான் சொல்றேன். அந்த இடத்தை கால் வைக்கிறத நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாங்க. ஏன்னா அதை தடை செய்ய யாருக்கும் உரிமை இல்லை. அப்ப நமக்கும் அந்த தரிக்கா இடத்துக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. என்ன சார் தெளிவா விளங்குதானே? வரைக்கும் அதுக்குள்ள அதை என்ன ஒரு கட்டத்துக்கு இதுல அந்த கொள்கையில நீங்க போகக்குள்ள விஷயம் உங்களுக்கு இப்பயே ஒரு சிலருக்கு பிடிபட்டு, இன்னும் கொஞ்சம் போகக்குள்ள இன்னும் பிடிபடக்குள்ள இயல்பா அவங்களுக்கு ஒரு நிலை வரும். கொள்கை எங்க இருக்கு, நாம எங்கடா கிடக்கும், அப்ப இது என்ன விஷயம் அது என்ன விஷயம் என்று சொல்லி அதை பகுத்து அறிகிற நிலைக்கு உள்ளம் பக்குவம் ஆயின உடனே அதுல பராக்கிற மாதிரி அந்த மனநிலை வேலை செய்யும். அப்படி கட்டம் வந்தாலும் நீங்க என்ன செஞ்சிடாங்க என்று நான் உபதேசம் செய்யறேன். உங்களுக்கு ஒரு உபதேசம் தான், இதை எல்லாருக்கும் நீங்க என்ன செய்ய. ஏனண்டா அங்க இருக்கிறவங்கள உள்ளத்தில இருக்கிறதுக்கு நமக்கு தான் பிரச்சனை. அங்க உள்ளத்திலே இல்லை, கொள்கை இல்லைங்கிறதுக்கு அந்த தரிக்காக்குள்ள இருக்கிற போர்டே போதுமே நமக்கு ஆதாரம். இருந்தா இன்னொரு கொள்கைக்கு மாற்றமாக ஒரு போர்டுல இப்படி போட்டிருக்கோம், முதலாவது இதை மாற்றணுண்டாப்பான்னு சொல்லி அந்த தீவிரமா முயற்சி எடுத்திருப்பாங்க. யாரு சென்னா என்ன சக்கிலியம் வந்து நின்று சென்னாலும் கொள்கைக்கு மாற்றமா இருந்தா கொள்கையை சரிப்படுத்துறவங்க என்ன செய்யணும் முதல். அப்ப அதனால அவர்களுக்கு கொள்கையை மாற்றுறதோ கொள்கையை நிர்வகிக்கிறதோ இந்த பொறுப்பும் அவர்களுக்கு கிடையாது. அதெல்லாம் செய்ய வேண்டிய நேரத்தில் சரியா செய்வான். அதை நீங்க கண் கூட காணுவீங்க. அதெல்லாம் பார்க்க யோசிக்க தேவையில்லை. அதெல்லாம் இந்த அல்லாஹ்வோட கோர்ட்ல பாரம் கொடுத்த விஷயம், அதெல்லாம் நடக்கிற மாதிரி நடக்கும். இல்ல நிர்வாகத்துக்கும் கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி போட்டு போயிட்டா இல்லவா? ரெண்டையும் போட்டு நிர்வாகத்துக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது தான் நாம சொல்றது. அந்த நிர்வாகத்துல உள்ளவங்களுக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல. இப்ப நிர்வாகத்துல உள்ளவங்க கொள்கைக்கு வாரேன்னா அவங்க திக்ரு செஞ்சு தியானம் செஞ்சு அவங்க கொள்கையில சரிப்படணும், நல்ல விளங்கிக்கணும். சரியா? இப்ப நிர்வாகத்துல 50 பேர் இருக்கான்னு வெங்கலம் செஞ்சா அந்த அவ 50 பேரும் நிர்வகிக்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்த விஷயம் இருக்கே, அதுக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த 50 பேரும் கொள்கையில சரிபடுறேன்டா, கொள்கையில சரிபட்டு இருக்கிறேன்டா,
கொள்கையில தரிப்பட்ட ஆக்கள் என்றா அவங்க என்ன செய்யணும்? களிமாவை எடுத்து தியானம் செஞ்சு திக்ரு செஞ்சு இடைவிடாம என்ன மாபெரும் காரியமாம் மனதால செய்யும் திக்ர செஞ்சிட்டு இருக்கணும். மாபெரும் காரியமாம் மனதால செய்யற திக்ரு செய்யணும். திக்ரு ஜல்லிய செல்ல கிழமைக்கு ஒருக்கா கூடிய திக்ரு ஜல்லி செய்யற அந்த மஜ்லிஸை செல்லல. நான் உஸ்தாது சொல்ற பாட்டுல மாபெரும் காரியமாம் மனதால் செய்யும் திக்ர், நாவால வாயால செய்யறத மாபெரும் காரியம் என்று செல்லல. இப்ப நாம மாபெரும் காரியமா அதைத்தான் நினைக்கும். அது பிள்ளைகள் ஒன்று கூடுறதுக்காக ஒரு மஜ்லிஸ் என்ற ஒரு அடிப்படையில நாங்க போய் கேட்டதுக்கு உஸ்தாது கிட்ட கிதாபெல்லாம் எழுதி துவாவெல்லாம் மாத்தி அது எத்தின என்னட்ட இன்னமும் கிடக்கு. அந்த சீர்திருத்தி திரும்ப எழுதின கிதாபெல்லாம் கிடக்கு. அது நாங்க உஸ்தாதிட்ட போக்குள்ள வழகும் இல்லை செஞ்சா, அரிக்காவும் இல்லை வழகும் இல்லை ஒன்றும் இல்லை தலைமையும் இல்லை ஒன்றும் இல்லை. நாங்க விட்டு வழியை தான் மஜ்லிஸ் செஞ்சுட்டு இருந்த ஆரம்பம். அப்ப அன்னரும் அச்சடிச்ச ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல போட்டோ காப்பி மாதிரி தான் ஒரு மஜ்லிஸ் கிதாப் அது எனக்கு இருக்கு. அதுக்கு பிறகு அது ஆரம்பம் காசி மோலை தான் என்ன செஞ்சேன் மஜ்லிஸ் ஒன்று இப்படி செய்வோம் அதுக்கு என்னென்ன செய்யற என்று சொல்லி எல்லாம் எழுதின உடனே உஸ்தாது தான் இன்னத்தை என்ன செய்யுங்க அதுல சேர்த்துக்கங்க. நான் மறக்கா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுறதுக்கு நான் ஒரு என்ன செய்வேன், ஒரு ராகம் ஒன்று தருவேன், அந்த ராகத்துக்கு நீங்க செய்ங்க என்று உஸ்தாதிட மருமகன் உபைதுல்லா வச்சு முதல் பயிற்சி கொடுத்து அதை அவர் அந்த ரெக்கார்டிங்கை கொண்டாந்து அன்னரம் கெசட் பீஸ் சிடிஏ லைன்ல கொண்டாந்து நான் கலீல் ஹாஜியார் எல்லாம் அதை ஓதி பயிற்சி எடுத்து தான் மஜ்லிஸ் ஆரம்பிச்சேன். எல்லாம் உஸ்தாது கிட்ட கேட்டு வாங்கினதுதான் உஸ்தாதுக்கு செய்யணும். அதுல அந்த உஸ்தாது சந்தை தான் மாபெரும் காரியம் மனதால் செய்யும் திக்ர். கைய பிடிக்க செல்லி உள்நோக்கா பாருங்க, லா இலாஹ ஒன்றுமே இல்லை என்று காணுங்க. அந்த காண்ற மாதிரி இருக்கிற அந்த உணர்வை பிடிங்க. அது உங்களோட பிராண நிரம்பை விட சமீபம் வரைக்கி அப்படி இருக்கிற அந்த உணர்வை அல்லாஹ் இருக்கிறதாக முராக்கபா செய்யுங்க. இறைவழி நடைமுறையில எழுதிக்காக. அப்ப அதை முராக்கபா செஞ்சவரா, அதை மனதால தியானம் செஞ்சவரா, அந்த மாபெரும் காரியத்தை செஞ்ச ஆக்களா இருந்தா இந்த நான் என்று சொல்றது அல்லாஹ் தான் என்று சொல்லி விளங்கிருக்கும்பா. கொள்கையில சரிபட்டுவா இருப்பாக. கொள்கையில சரிபடுறேன்டா என்ன ஒவ்வொரு கிழமையும் மஜ்லிஸ்ல கூடி ஓதி முடிச்சு போட்டு கலைகிறதா கொள்கையில சரிபடுற? அதை உஸ்தாது செல்ல பாட்டிலே எங்கேயாவது செல்லி இருந்தா எடுத்து காட்டுங்க. உஸ்தாது சொல்லி இருக்கிறது என்ன தெரியுமா? மனதால செய்யும் திக்ர் மாபெரும் காரியம், மாபெரும் காரியமா மனதால் உள்ளத்தால செய்கிற ஞாபகம், இதுதான் மாபெரும் காரியம். அப்ப இது செஞ்சா அவங்க இந்த நானுங்கிற உணர்வோட சம்பந்தப்பட்டிருப்பாவா? அதை உஸ்தாது அதை முராக்கபா செய்ங்க, அதை கவனிங்க, உள்நோக்கா பாருங்க, இடிக்கும் நான உணர்ந்து கொள்ளுங்க என்றெல்லாம் சொல்லி தந்த கொள்கை பிடிபட்டிருக்குமா இல்லையா? இப்ப அந்த கொள்கையில உள்ளவர் அவர் இருப்பாரா இல்லையா? அப்படி இருக்கிறவங்க அந்த நான மேட்டர் ரெண்டு கதப்பாளா செஞ்சா சரியா? அப்ப அப்படி அந்த நான உணர்ந்தவரா இருந்தா அவரு நான் தான் அல்லாஹ்ன்றா அந்த உணர்வு செல்றதாக எடுப்பாரா, அனசாபி செல்றதாக எடுப்பாரா? அவர் சொல்ற அந்த உணர்வு சொல்ற மாதிரி தான் இருப்பாரு. அப்ப அப்படி உஸ்தாது சென்னதுகள் இல்லையா பேச்சுகள்? எவ்வளவு பேச்சுகளை போட்டு இதுதான் கொள்கை என்று உஸ்தாதும் சொல்லி ஒரு இடத்துல உஸ்தாது சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நான் அந்த பேச்சையே நான் போடுறேன், நான் அதை போடுறேன், இந்த உறவாட்டத்துக்குள்ள அதை எடுக்காம விடுவோம். எப்படி விளக்கப்படுத்துறாங்க, என்ன அழகா சொல்றாங்க. அப்ப அதை கொள்கை என்று எடுத்து அதை உணர வேண்டியது விஷயம்தான் என்று எடுத்து உணர்ந்த வேணண்டா ஒரு மாணவன் அந்த கொள்கையில இருந்து அதை உணர்ந்து ஒருத்தருக்கு அந்த அறிவை கொடுக்கானுண்டா அது யாரு செய்ய வேண்டியது? இப்ப யாரு இதை செய்யணும், யாரு செஞ்சிருக்கணும்? 10-13 வருஷமா இன்னைக்கு இருக்கேன் தானே, என் பாட்டுலானே இருந்தேன். ஏன் நீங்க செய்யல? எவ்வளவு காலம் என்ன செஞ்ச? நீங்க உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தையே கொள்கைக்கு கொண்டு வந்ததுக்கே அமெரிக்க இடுப்புல விளமில்லை மர நீங்க கொள்கையில தறி வர்ற. புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம் போகுது. ஆனா கவலையா இருக்கு இந்த மாணவர்கள் போறாங்க, அவ்வளவு கவலையா இருக்கு. அப்ப அது சும்மா நெஞ்ச நிமித்துறது தான் செஞ்சா, வேற அங்க ஒன்றும் இல்லை. அதப்ப அரிடாமேத்தினியை பார்த்திருக்கோம், அதெல்லாம் பார்க்கலாம் லேசா, அதெல்லாம் அல்லாட ஹாவல், அல்லா எல்லாம் பார்த்துக்குவோம், நம்மளோட கடமையை செய்வோம். நாம நீங்க கவலைப்படாதங்க,
உங்களை உறுதிப்படுத்திக்கங்க. எக்காரணத்தை கொண்டும் தரிக்காக்கு போறது நிப்பாட்டிடாங்க. அது உஸ்தாதிட தரிக்கா. அது வேற யாருக்கும் தனிப்பட்ட சொத்து இல்லை. இல்ல அது சரி. அதுக்கு யாருக்கும் யாருக்கும் வரையிலான்னு சொல்ற உரிமையும் உரிமையும் இல்லை. இல்லை. ஆ அதான் யாருக்கும் உரிமையும் இல்ல. அரசியல உரிமையும் வேணாம் இல்லை. சொல்லி. அந்த உரிமையை யாரும் எடுக்கையும் இல்லை. கொள்கைக்கு மாற்றமா ஒரு கருத்தோட இருக்க மாட்டா அதை தெளிவுபடுத்தி தரணும் முதலாவது. ஆ. அதை தெளிவுபடுத்தாம சிறுக்குல இருக்கிறீங்க, கொள்கைக்கு மாற்றமா பேசுறீங்கன்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே அப்படி கொள்கைக்கு மாற்றமா நீங்க பேசுறீங்கன்னு எல்லாரும் கூடி முடிவெடுத்து கொடுத்து இப்ப இந்த சீரழிஞ்சிட்டு இருக்கிறது விளங்கணும் முதலாவது. திரும்ப இன்னொரு சீரழிவுக்குள்ள போயிடாங்க. பாரதூரமா இருக்கும் வராது. ஏற்கனவே பொட்டோவ காலால மிதிப்பன்னு சொன்ன ஒரு விஷயத்த கொள்கைக்கு மாற்றமா சிறுக்க சென்னு அறிவிப்பு வந்து தானே. ஒரு ஆளை நீக்கினதுக்கே இன்னும் நீங்க என்ன செய்யல. இந்த இதுவரைக்கும் சீரழிஞ்சிட்டு இருக்கிறீங்க நீங்க. அதுக்கு இன்னும் முடிவு தரலே அந்த மனுஷன் கேட்டது. இன்னும் முடிவில்லை. கொள்கைக்கு மாற்றமா நான் என்ன பேசினேன்னு கேட்டதுக்கு அந்த ஆள் எங்க இந்த கோர்ட்ல எல்லாம் வழக்கு வைக்கல, இந்த கோர்ட்ல வழக்கு வைக்க எல்லாம் ரெடியாகக்குள்ளாம் ஒரு நயவஞ்சக முனாஃபிக் கால் பண்ணி இதுல வைக்காதங்க அவங்களை ஆக்களை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கான். அதோட விட்டது. அப்ப அண்ணனாவது செஞ்சிருப்போம். அப்ப அதோட அவங்க கோர்ட்ல வச்சு அந்த வழக்க இன்னும் அது தீர்க்கப்படாம இருக்கு. அது செஞ்ச எல்லாரும் இந்த கொள்கையில இல்லாதாக்கள் இதுவரைக்கும். இப்ப கொள்கை எங்க நடக்கன்னு விளங்குதா, கொள்கை எங்க இருக்கன்னு விளங்குதா? அப்படி சென்னவரோட இருந்தவரால் தான் கொள்கையை பேசிட்டு இருக்கின்றைக்கு. அப்ப கொள்கைக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க எல்லாம் கொள்கையை பத்தி கதைக்கிறீங்களா இல்ல உங்களோட புறாமையா கட்சி பற்றுக்கா கட்சியக்கமா? ஒருத்தர் தேவையில்லை உங்கள மாதிரி எல்லாம் சட்ட தனியை நின்று சாதிச்சு போட போறாக்கள் தான் எனக்கு. இப்ப என்னத்துக்கு நான் சொல்றேன்டா சஜா, ஏற்கனவே அதுக்கு இன்னும் தீர்க்கப்படாம இருக்கு. அதுக்கு இன்னும் சீரழிவு போயிட்டு இருக்கு. சீரழிவுக்குள்ள வந்துடாதங்க. சிறுக்கன்னு சரி. உங்களுக்கு முதல் உண்மை பொய்யை உணராத மக்கள் உளரும் வார்த்தையை தள்ளணும். உண்மை என்ற என்ன தௌஹீது, பொய் என்ற என்ன சிறுக்கு. அப்ப இதை விளங்காதவன் எதை பத்தி கதைப்பான்? அதை பத்தி கதைக்க மாட்டான். விளங்காதவன் எதை பத்தி கதைப்பான்? அது சம்பந்தப்பட்ட ஆக்களை பத்தி தான் கதைப்பான். ஏன்? அவனுக்கு தெரியாத. முதலாவது தெரிஞ்சாத்தானே கதைக்கலாம். அப்படி என்ன செய்யணும்? அனசாபி சிறுக்க போதிக்காரண்டா நீங்க தௌஹீதை சொல்லிக் கொடுங்களேன். இப்படி அவர் போதிக்கிறது இன்ன சிறுக்கு, இன்னறிக்கு தௌஹீது, ஒசாயிர ஏகத்துவ பாடல் இருக்கு, பாட்டு வரிகளை கொண்டாங்க, தெளிவுபடுத்தி கொடுங்களேன். அனசாபிசுக்கு என்னத்துக்கு சாச்சா கட்சிக்கு ஆக்கள் என்ன அவர் அரசியல் எலெக்ஷன் ஆக போறாராம். 30 பேருக்குள்ள எப்படி நடுங்கினா 300 பேர் 3000 பேர் வந்தா அதெல்லாம் வந்து சேரக்குள்ள இவங்க கிட்ட இனிக்க மாட்டாங்க. சரி, அதெல்லாம் நேரம் வரும். அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவான். நான் ஏன் சொல்றேன்னா இன்றைக்கு அந்த பேச்சை கேட்ட உடனே எனக்கு நான் அதுக்கு பதில் ஒன்று தாரேன். தெளிவா எல்லாருக்கும் அனுப்பும். ஒத்தரும் விடாம எல்லாருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் எடுத்து கொடுத்தார். சரி, அதனால சரி சரி. அதாவது என்ன சாகி யார் அறிவுக்கு அஞ்சு கொள்ளுங்கன்றீங்க? ஈமான்தாரிகளினா இல்ல, மூமின்களின் அறிஞர்களின். அந்த ஹதீஸ் யாருக்கு ஞாபகம்? அறிஞர்களின் அறிவுக்கு அஞ்சு கொள்ளுங்க. ஈமான்தாரிகளின் அறிவுக்கு அஞ்சு கொள்ளுங்க. அவர்கள் இறைவனின் பேரொடியை கொண்டு பார்க்கிறாங்க. அப்படித்தான் அந்த ஹதீஸ் வருகிறது. இன்னைக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது ஒரு கடமை. அதனால திரும்பியும் ஒரு சீரழிவுக்குள்ள மாட்டிக்காம தன்மையா பக்குவமா நடந்துக்கங்க. இது இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்ட கோர்ட்ல கொண்டு போய் வச்செல்லாம் தீர்க்கல இது. அப்ப உரிமை கோரி நிக்கணும், உத்தமனாய் வாழணும். அப்ப அவர் கோர்ற உரிமை உத்தமனா வாழும் வரைக்கும் என்ன செய்யப்படும்? வெளிப்படும். சரி, இப்ப என்னையாவது ஒரு கேள்வி எடுங்க, பேசுவோம். பாரிஸ் எடுங்க கேள்வி. சரி பாரிஸ்.
அஸ்ஸலாமு அலைக்கும். அளவி வலைக்கும் சலாம். சிக்னல் போயிட்டாக்குமேனே. இல்ல நான் தான் கட் பண்ணேன். ஒரு வேலை ஒன்று போக மட்டும் கட் பண்ணேன். சரி 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 நீங்க வேலைக்கு பேசுங்க, போயிட்டு பேசுங்க. வாங்க, அதுல பிரச்சனை இல்லை. இல்ல சரி 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 பேசுங்க. பாரிஸ் இருக்கிறேண்ணா. என்ன பகல் எடுத்த விஷயம் தெளிவாயிட்டு தானே? ஓ அந்த இடிப்பு நிலை இருக்கே, அது ஓ எந்த அளவுக்கு நம்முட நினைவுல தரிப்படுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு வியாபிச்சுக்கிட்டு இருக்கும். அது ம் எந்த அளவுக்கு நம்முட நினைவுல தரிப்படுகுதுண்டா ம் நாம தரிப்படுத்திக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இப்ப வைங்களேன், காண்போண்டுங்கிற நிலைய நினைவுல இப்ப ஒரு அரை மணித்தியாலும் தரிப்படுத்திட்டு இருந்துட்டோம் வைங்களேன், ம் அந்த அரை மணித்தியாலும் நீங்க தரிப்பட்டு இருந்த அளவுக்கு உங்களோட கல்புல ஒரு தெளிவொண்டு வரும். வருமோ? தரிப்பட்டு இருக்கக்குள்ளையும் வரும், சில நேரம் தரிப்பட்டு போட்டு நீங்க வளமையா வேலை பார்த்துட்டு இருக்கக்குள்ளையும் வரும். அது வரும். உங்களுக்கு தெளிவா விளங்கு, நான் இப்படி இருந்ததால இந்த கல்புல இப்படி இந்த விஷயம் வருதுண்டு ம் விளங்கிட்டா? அது உங்களுக்கு தெளிவா விளங்கும். இப்படி இருந்ததால இந்த விஷயம் என்ன, உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதோட, இந்த உங்களோட பதிவுலையும் இல்லை அப்படி ஒரு விஷயம், சம்பந்தம் இல்லை, அப்படி ஒரு நுட்பம் ஒன்று உங்களோட உள்ளத்துக்கு வராது என்கிற உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப அதை மீறி ஒரு விஷயம் உங்களோட உள்ளத்துக்கு சம்பந்தப்பட்டுச்சேண்டா, உள்ளத்தோட தொடர்பாயிச்சேண்டா, அந்த வித்தியாசம் விளங்குமா இல்லையா? விளங்கும். அப்படி விளங்குற நிலைக்கு அந்த நினைவுபடுத்துற வீதம் கூடணும். ம் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். அதை பகுக்கும் திறமை மிகைத்திடில் உயர் பண்பு உன்னை அனைத்திடும் பரமன் தொடர்பு நிலைத்திடும். அதாவது பரமன் தொடர்பு கிடைக்கும் என்று சொல்லல ஒஸ்தாது, நிலைத்திடுமாங்க. அப்ப அந்த நினைவுல காண்போனுங்கிற நிலை வியாபிச்சுட்டா ஒரு குறிப்பிட்ட எல்ல போக்குள்ள திண்மையாயிடும் அந்த நிலைமை. இப்ப எண்ணம் என்ன செய்யாது, அங்க நின்று கொடுக்காது. எண்ணத்தை 100% நீங்க கவனிக்கிற மாதிரி நிலையும் உங்களுக்கு உருவாயிடும். இப்ப உங்களுக்கு எண்ணம் வருகுது என்று தெரியும், எண்ணம் மட்டும் வருகுது என்று தெரியும். அந்த எண்ணம் எய்னைக்கு இருந்து வருகுது என்று தெரியுமா? இல்ல, அது தெரியாது. ஆனா அந்நேரம் தெரிய வேண்டி வரும். எண்ணம் எய்னைக்கு இருந்து வருகுது என்று தெரிஞ்சா, இந்த சும்மா உதாரணத்துக்கு வைங்களேன், இந்த வயல்வெளியில அங்கே வயல்வெளி தானே, எங்க தண்ணி வயலுக்குள்ள ஓடி எறுதுன்னு வெப்பமே. இப்ப தண்ணி வயலுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க முதல் எதை கண்டுபிடிக்கணும்? தண்ணி வருகுது, தண்ணி அள்ளி அள்ளி ஊத்துறையா, அப்படியே போய் அந்த தண்ணி எய்னைக்கு வருகுதுங்கிறத கண்டுபிடிச்சு ஐனைக்கு என்ன செய்யற, அந்த தண்ணி வராம தடுக்கிற, அப்படிதான் தண்ணி தடுக்கணும். அப்படி அந்த எண்ணம் வார இடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா, அந்த எண்ணம் வார நோக்கம் அறிகிற நிலை வந்துடும். இப்ப உஸ்தாது சொன்ன, நான் நேற்று முந்தினாத்து பேசக்குள்ள உங்களுக்கு மேலோட்டமா தான் அந்த விஷயத்தை தந்தேன். இப்ப கொஞ்சம் இன்னும் ஆழமா தாரு. இப்ப உஸ்தாது எப்படி சொல்றாங்கடா, எண்ணம் பிறக்கும் நோக்கறிய சொல்றாங்க. அப்படி என்ன எப்படி அர்த்தம் பெறுமெண்டா, எண்ணம் வந்து ஏன் நமக்கு பிறக்குது என்கிற அந்த நோக்கத்தை அறியணும்னு தான் சொல்றாங்க. இப்ப அப்ப எண்ணம் பிறக்கிற நோக்கம் அறிஞ்சிட்டோம்டா, அந்த எண்ணம் பிறந்தா நல்லமா பிறக்காம விட்டா நல்லமா என்கிற முடிவு ஒன்று எடுத்துடலாம்பா. அப்ப இப்ப என்ன, எங்க போயிடுவோம்? ஆள் மனதுக்கு போயிடுவோம். ஏன்? அங்க அலை இல்லை, எண்ணம் இல்லை. அங்க அலையும் இல்லை, எண்ணமும் இல்லை. அப்ப அங்க என்ன இருக்கி? அங்க அந்த என்ன, அந்த கடல் பரப்பின் மேல் பரப்பில தான் கடின அலை தோணுமங்க. அப்ப நினைவு காண்போனுங்கிற நிலையை தரிப்படுத்திக்கிட்டே இருந்தா, இப்படி நீங்க இருக்கிற நிலையிலேயே அப்படியோ காண்போனுங்கிற நிலை தரிப்படுற மாதிரி அந்த உங்களோட உள்ள மாறிடுமா இல்லையா? மாறும். இப்பதான் உள்ளமண்டா என்ன, ஞாபகமண்டா என்ன, திக்கிறண்டா என்ன எல்லாம் விளங்கும். இப்ப உதாரணத்துக்கு பிடிச்சி ட்ரை பண்ணுங்க, தெளிவாக வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்ப நீங்க என்ன திக்ர் செய்யறீங்க, அப்ப நீங்க இப்ப என்ன செய்யறீங்க, ஞாபகப்படுத்துறீங்க. அப்ப உங்களுக்கிட்ட இப்ப ஞாபகப்படுத்தல் நடந்துட்டு இருக்கு, இதுதானே? நல்ல தெளிவா விளங்கிக்கங்க. இப்ப நீங்க ஞாபகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்டா, உங்களுக்கிட்ட ஞாபகப்படுத்தல் ஒன்று நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப இப்படி நீங்க ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற இந்த ஞாபகமும் உங்களுக்கிட்ட நீங்க ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற அந்த ஞாபகப்படுத்தலும் ஏக வியாபகமா இருக்கிற ஒரு ஞாபகமா, கட்டுண்ட ஒரு ஞாபகமா? ஏக வியாபகமா இருக்கிறது. அப்படியா இருந்தா நீங்க ஞாபகப்படுத்தலாமா? ஞாபகத்துல நீங்க இருப்பீங்க, நுட்பமா இருக்கிறீங்க.
நான் பிடிச்சார்கிடம் விளங்குதா? இப்ப ஏக வியாபமா இருக்கிற ஞாபகத்தை தான் நீங்க ஞாபகப்படுத்துறீங்க இல்லைன்னு இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன இப்ப உங்களோட நீங்க இருக்கிற நிலைமையில இருந்து யோசிங்க. இப்ப நீங்க ஞாபகப்படுத்தி இல்ல, அப்ப ஞாபகத்தை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கிட்ட ஞாபகப்படுத்தல் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஞாபகப்படுத்தல் நடந்துட்டு இருக்கிறதும் இந்த ஞாபகப்படுத்தலும் ஒரு கட்டுண்ட நிலையில தானே நடந்துட்டு இருக்கோ. ஆனா ஞாபகப்படுத்தல் அதுக்கு நிகரான அமலே இல்லையண்டா அந்த ஞாபகப்படுத்தலுக்கு நிகரான பொருளும் இல்ல அமலும் இல்ல என்றா அந்த ஞாபகப்படுத்தலும் ஏகத்தை ஞாபகப்படுத்துற நிலைக்கு வரணும். ஏகத்தை ஞாபகப்படுத்துற நிலைக்கு ஞாபகம் வந்துட்டா நீங்க ஞாபகப்படுத்துவீங்களா? அந்த ஞாபகத்துல நீங்க இருப்பீங்களா? அந்த ஞாபகத்துல நான் இருப்பேன். அது எப்படி இருக்கிறீங்கன்னா அந்த ஞாபகப்படுத்துறவனுக்கு தானே தெரியும். அந்த ஞாபகம் யாருக்குரியது? உணர்ந்தவனுக்குரிய, காண்பவனுக்குரியது. அந்த காண்பவனுக்குரியது. இப்ப அவன் என்ன அவன் காண்பவனா இருந்து கனவுல அந்த பொருளை எப்படி கண்டானுங்கிறத அவன் தான் உணரணும். அதுதான் உண்மை பொருள். அவன் தான் சொல்றான் உண்மையின் உருவம் உண்மையா நீதான் நண்டு பிடிக்கலுமாடா பிடிங்க. ஏண்டா அவனுக்கு தானே தெரியும் கனவை கண்டுகிட்டு இருக்கிற யாருண்டு. அந்த காண்போனுங்கிறது தானே. இப்ப நான் காண்போனுங்கிறத ஞாபகம்ங்கிற இடத்துக்கு வந்துட்டேன்டா அந்த ஞாபகத்துல இந்த கனவை கண்டுகிட்டு இருக்கிற ஞாபகம் இருக்குமா இல்லையா? இருக்கும். யாருங்கிற ஞாபகமும் அங்க இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்ப அந்த ஞாபகத்துல இருக்கக்குள்ள அது அந்த வேறுபட்டதாகவும் இல்லை ஒன்றுபட்டதாகவும் இல்லை. அப்படி இருக்கிறது எப்ப நினைவுக்கு வருகுதோ அப்பதான் என்ன செய்யுது? அந்த பதிவு வெளிப்படுகிறது. இப்ப நினைவுல வெளிப்பட்டது என்ன? பதிவு தான். ஞாபகத்தில் இருந்த பதிவு. ஆனா அது பொருளா தெரிஞ்சது என்ன? ஞாபகத்தை மறந்த நிலை. எது? நினைவு மறதிக்க போயிட்டு. ஞாபகம் மறதிக்க போயிட்டா அப்ப மாபெரும் காரியம் திக்கர் ஞாபகப்படுத்துறது. அப்ப இப்ப காண்போனுங்கிற நிலையில இருந்து என்ன பொருளை கண்டாண்டு அந்த காண்போனுக்கு தானே தெரியும். அவன் தானே அந்த பொருளை உணர்ந்திருப்பான். அப்ப அந்த காண்போனுங்கிற நிலையில இருந்து அந்த பொருளை கண்டதும் அதை உணர்ந்ததும் வேறுங்கிற இடத்துல இருந்து இல்லையே, தன்னில் தானே ஏற்பட்டது தானே. அப்ப அப்படி உணர அப்படி அறிய வந்த நீ காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா ஈர்க்கிற நிலையில இருக்கிறது. அந்த நிலையை உணர வாய்ப்பில்லவா அவருக்கு? காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா ஈர்த்து இருந்துச்சுண்டா அந்த நிலையை உணர்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குமா? இல்ல. ஆனா இப்ப அந்த நிலையை நினைச்சு பார்த்த உடனே இல்ல சும்மா சொல்லி கேட்ட உடனே அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நமக்கு தெரியுதில்லை. ஏனண்டா நாம இன்னும் தரிப்பட்டு பார்க்கல. அதுல காண்போனாகவே இருந்து நாம இன்னும் என்ன செய்யல, பார்க்கல. எதை பார்க்கல? அந்த இதுல இருக்கிறத பார்க்கல. காண்போனா காட்சியில இருக்கிறத பார்க்கல. இன்னும் பாட்டை எடுங்க. கனவினில் கண்ட பொருள் காண்போனே தனை அன்றி அப்படின்னா எதை? காண்போனாக இருக்கிறவன் தான் கனவுல இருக்கான்னு பார்க்கல. காண்போனா இருக்கிறவன் தான் கனவுல இருக்கான்னு பார்க்கிறது கனவுல இருக்கிறவருக்கு ஏற்படுமா? கனவை கண்டுகிட்டு இருக்கிறவருக்கு ஏற்படுமா? கனவை கண்டுக்கிறது தான் ஏற்படும். அதுதான் விழிப்பு நிலையங்கிற. கனவொத்த உலகில் விழிப்பூட்டும் என்று சொல்ற நிலை. அது எப்ப அது விழிப்பூட்டுது, எப்படி அது விழிப்பூட்டுது, அது எப்படி உணர்ற, அதை எப்படி அறியறங்கிறது அந்த நிலையில இருந்தா தான் விளங்கும். அப்ப அந்த நிலையில இருந்தாண்டா அந்த நிலை உண்டு அப்படியோ இடிக்கி நாம போய் உட்கார்ற அர்த்தத்துல எடுக்க வேணாம். சொல்லக்குள்ள அப்படித்தானே சொல்லணும். அந்த நிலையாகவே இருக்கிறது தான். அப்ப கனவினில் கண்ட பொருள் காண்போனே தனையன்றி கருவினில் வேறியாமோ. அங்கெல்லாம் அடுத்தது பேரண்ட வெளியும். பேரண்ட வெளி எல்லாம் அவன் இந்த போல என்ன எல்லாம் பேரண்டமண்டா எல்லாம் பேரண்ட வெளியும் அவன் சொல்லால் அவனிலே ஆனதன்றோ. அப்ப அந்த காண்போனுங்கிற பெருப்பம் விளங்குதா? இப்ப இத தண்ணில உணர்ந்து எடுக்கிறேன்டா ஒரு சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க? இல்ல. இப்படி உணர்ந்த அந்த நிலையில இருக்கிற அவனை அன்றி நீ ஏது நான் ஏது நிலையான அவன் அன்றி அணுவும் இல்லை என்று ஒரு நிலை. அது இப்ப அதோட கோட் விளங்குதா உங்களுக்கு? உரிமை கோர்ற இடம் இந்த நிலை கனவுல வந்த வர்ற நிலை இல்ல, காண்போன்ற நிலை.
கனவுல வந்தவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி ஒரு ஆள் சம்பந்தமே இல்ல. ம் 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 அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? ம் புலன்கள் ஊட்டிய புத்தறிவால புவியில் பிறந்ததாய் நம்பிக்கிட்டு இருக்காரு. நம்பிட்டு இருக்கு. அவர்கிட்ட இறப்பும் பிறப்பும் மறுச்சியடா, பேரை பத்தி சூழ்ச்சி இன்னும் பிடிபடல அவருக்கு. சூழ்ச்சி, அவர் சூழ்ச்சியில மாட்டிட்டு இருக்கங்கிறது விளங்குது இல்லை அவருக்கு. ம் அப்ப அவருக்கு தான் மறைக்கும் பொருள் ஏதும் இல்லையப்பா, உன் மறுச்சியை மறைக்கும் பொருளாகும். சிறையா அப்ப இப்ப கனவு ஒத்த உலகில் விழிப்பு வந்துட்டண்டா, இந்த காண்போன்ங்கிற நிலை தரிப்பட்டண்டா, இப்ப கனவு இருக்காது, கனவு கலைஞ்சிடும். ம் இப்ப கனவு கண்டு கண்ட காட்சி ஒரு குறிப்பிட்ட இயல்கதான். இப்ப காண்போன்ங்கிறது நினைவுடைய இருப்பு நிலை. நினைவு வந்துட்டு இப்ப நான் ஞாபகமாக இருக்கிறேன், ஏக வியாபகமா நான் தான் இருக்கிறேன் என்ற நினைவு அவருக்கு வந்துட்டா இல்லையா? வந்துட்டு. காண்போன்ங்கிற நிலைக்கு வந்தாரண்டா வந்துடும் அந்த நினைவு. அப்போ இருப்பதை மறக்கும் போது மறந்தது நினைவில் ஆகும் என்று சொல்றதுக்குரிய அந்தரங்க அர்த்தம் இதான். அப்ப நினைவுக்கு வந்த உடனே இப்ப அதை இருப்பு நிலை வர்ற இன்னைக்கு இருந்தா தான் முழங்கும், என்ன எல்லாம் வெளியாகுது. உஸ்தாது சொல்ற எல்லாமே வெளியாகும். பாதை கண்டு ஏகினி ஹக்கை காட்டிடும் களிமா ஓதினி. இப்ப கனவு கண்டுகிட்டு இருந்தவரு விழிச்சத்துக்கு அற்புதம் தானே காண்போனுங்கிற நிலை அவருக்கு கிடைக்குது. விளங்கல? கனவு கண்டவரு அதை விழிச்சத்துக்கு அப்புறம் தானே காண்போனாக இருந்த அந்த கனவை பாக்குறாரு. இன்னைக்கு நாம சொல்ற விழிப்பு எதண்டா, இப்ப வளமையாய் இரவைக்கு உறங்கி காலையில ஒழும்புறோம் தானே, அதைத்தான் சொல்றேன் நாம. இப்ப கண்ணை கொண்டு என்ன கண் முழிக்கிறத சொல்றோம். இமையை துறந்து கண் துறந்து விழிக்கிறத தானே இப்ப கனவு கண்டுகிட்டு இருந்தவரு கண்ணை துறந்துட்டு ஒழும்பினாரு என்று தானே சொல்றோம். அந்த அந்த அது அல்ல இப்ப நான் சொல்றது. அது நமக்கு தந்த ஆதாரம், அத்தாட்சி. ஏனண்டா அது கனவுல இருந்து ஒளிம்பினாத்தான் சரியா கனவு கண்டன் என்று தெரிய வேண்டி வரும். சரியா? கனவு கண்டன் என்று ஒளிம்பிட்டார். இப்ப உதாரணத்துக்கு நான் கனவு தான் கண்டேன் ரெண்டு சொல்லி உறக்க நிலையிலிருந்து ஒளிம்பிட்டார். இப்ப நீங்க இரவு எடுங்களை பாரு, இரவு உறங்கிட்டு இருந்தீங்க, கனவு கண்டீங்க, கண்ட நீங்க இப்ப காலையில ஒளிம்பிட்டீங்க. ஒளிம்பின உடனே இப்ப என்ன செய்யறீங்க? கனவண்டு அதை நினைக்கிறீங்க. இப்ப அந்த கனவண்டு அதை கண்டா அந்த ஞாபகம் எங்க இருக்கி? உங்களோட நினைவுல இருக்கு. உங்களோட நினைவுல இருக்கு. அப்ப அந்த கனவை எது கன்றீங்க? இப்ப நினைவு, உங்களோட நினைவு கன்றீங்க. இப்ப நீங்க ஒளிம்பின உடனே இப்ப உங்களுக்கிட்ட அந்த கனவு இருக்கா, நினைவு இருக்கா? நினைவு இருக்கு. இப்ப அந்த கனவு கண்டு இருந்த நிலையில இருந்து விடுபட்ட உடனே இப்ப எங்க வந்திருக்கிறீங்க நீங்க? நினைவுக்கு. இப்படி நினைவுக்கு வாரது தானே விழிப்பு. கண்ணை துறக்கிறது விழிப்பு இல்ல. ஏண்டா இப்ப நீங்க திரும்ப கண்ணோட இருக்கிறது இதுவும் கனவு தானே. இது கனவு இல்லையா? கனவுதான். அப்ப இதை நீங்க கனவண்டு காண்றேன்டா, அதை நீங்க கனவண்டு எதை கொண்டு கண்டீங்க? உங்களோட நினைவு கொண்டு. ஏன் அந்த நினைவு தான் அதை கன்றீங்க. இல்லாட்டி இங்க படுத்துக்கிட்டு இருந்த நீங்க உறக்கத்துல உங்களை மறந்து போய்வா இருந்த? நீங்க கனவு கண்டையா? உங்களோட கண் மூடி உங்களுக்கு கண் இருந்தையா, காது இருந்தையா, என்ன இருந்த? ஒன்றுமே இருக்கலையே. அப்ப எல்லா புலன்களும் அடிபட்டு தானே நீங்க உறக்கத்துல இருந்தீங்க. அப்படி இருக்கக்குள்ள கனவு கண்டதும், உங்களோட கனவுல அனசாபிஸ் வந்ததும், பாரிஸ் என்று சொல்லி நீங்க கண்டதும் எல்லாம் காலையில ஒளிம்பி இவரு செல்றாருண்டா. அந்த உறக்கத்துல அடிபட்டு கிடந்தாரு மறதியில, அவரு செல்றாருண்டா. அவருக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிய வேண்டி வந்துச்சு? அவர் நினைவுல இருக்கியது. அவர நினைவுதான் கண்டிருக்காது. நினைவுதான். சரியா? இவர் ஒளிம்பின உடனே இவரு நினைச்சிட்டு இருக்காரு, அது அந்த கனவை கண்ட நினைவு என்ன எனக்குரியது நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்? இவர் நான் என்று உடலை எடுத்ததால இவர் எல்லாத்தையுமே உடலுக்கு எரிக்கின்றுதான் எடுக்காரு. அப்ப உஸ்தாது எப்படி சொல்றாங்க? உடலுக்குள் நான் என்னும் கூற்று உணராத உளுத்தரின் கூற்று. அப்ப இவர் எல்லாத்தையும் உடலுக்குள்ள இருக்கின்றதான் எடுக்காரு. இப்ப இவர் உறக்கத்துக்கு போய் புலன்கள் எல்லாம் அடிபட்டு மறதியில கிடக்கக்குள்ள நினைவு, இவர் பதிவு இருந்த நினைவு அடிபட்டா போயிட்டு இல்லாம ஆயிட்டு. அப்ப அது இருந்திருக்கு. அது இருந்தது என்ன செஞ்சிருக்கே? அதுல இருக்கிறத என்னன்னு பாக்குறது தான் கனவு. அப்ப உஸ்தாது எப்படி சொல்றாங்க? உலகம் நீண்டதொரு கனவு, அதன் இருப்பிடம் இருதய நினைவு. அப்ப அந்த கனவை எது காணுது? நினைவுதான் காணுது. இப்ப நினைவு கண்டத்துக்கு பிறகு கனவை எப்படி அந்த கனவை கண்டோம், என்னென்ன எல்லாம் கண்டோம்,
என்கிற எல்லாம் அந்த நினைவுல இருக்கிற பதிவை கண்டிச்சா வேற என்னத்தையும் கண்டிச்சா? நினைவில் இருக்கிற பதிவு தாங்க. அது ஒலிம்பி அதைத்தான் செல்லுது. ம் அப்ப அதுதான் நாம சொல்ற என்னண்டா, உள்ளத்தில நிலையை நாம வெளியே பார்க்கிறேன்டா, வெளியே உணர்ந்து கொள்றேன்டா, வெளியே தெரிய வாரியேண்டா, உள்ளம் எந்த நிலையில இருக்கு என்று கனவு ஒரு ஆதாரம். ம் அவர நிலையை அவருக்கு விளங்குறதுக்கு தான் கனவு வர்றது. ம் ம் ஆனா இதுல இன்னும் இருக்கு, அவர உள்ளம் தெளிவானதுக்கு அப்புறம் உருவாகிறது எல்லாம் இருக்கு. பொதுவா இப்ப எடுப்போம், இப்ப நாம இதுக்குள்ள போனோம்டா விஷயத்தை விட்டுருவோம். ம் அப்ப காண்போனுங்கிற நிலையில தான் அந்த நினைவு இருக்கு இன்னைக்கு. ம் அப்ப இப்ப அந்த நினைவுக்கு இங்க உறக்கத்துல கிடக்காருவா, ஓ இங்க மறதியில அவர் யாருன்றதும் அந்த நினைவுல இருக்கா இல்லையா? இருக்குதானே? ம் அப்ப வளமையா கனவு காண்ற அந்த கனவுல இருந்து நாம இங்க விழிக்கமா? இல்ல, கனவு அங்க கலையத்தான் இங்க விழிக்கும். விழிக்கும். ஓ கனவு வந்ததும் அவருக்குதான், கனவு என்று கண்டதும் அவருதான், அந்த கனவுல இருந்து விழிச்சதும் அவருதான் இல்லையா? ஓ இப்படி இப்ப இன்னும் இருக்கிற நிலையில அந்த அனுபவத்தை எடுக்கலாம். ம் அது நினைவுல என்ன செய்யணும், போய் நாம நினைவுல காண்போனுங்கிற நிலையில இருக்கலாம். ஏனண்டா கனவுல நான் கனவுதான் காண்றேன் என்று சொல்லியோ, நினைவுல காண்போனுங்கிற நிலையில இருந்தா நான் இந்த கனவுல இருந்து விழிப்ப எடுத்துருவேன் என்று அங்க எடுக்கிறதுக்கோ அங்க நிலையா இல்ல, அது கட்டம் கட்டமா போயிட்டு இருக்கு. ம் இங்க அப்படி இல்லை, நம்ம நிலையா போயிட்டு இருக்கோம். இங்க நல்ல நிலைப்பட்டிருக்கோம். ம் இங்க நினைவு நிலைப்பட்டிருக்கு, நினைவுபடுத்துறது நிலைப்பட்டிருக்கு, ஞாபக நிலைப்பட்டிருக்கு, அறிவு நிலைப்பட்டிருக்கு, எல்லாமே ஒரு நிலையில நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையை உட்டமண்டா இதுதான் உணர்ந்து கொள்ற நிலை. உணர்ந்து கொள்ற நிலை, உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலை, உணர்ந்து கொள்ள முடியும் இந்த நிலையில. அப்ப இந்த நிலையை விட்டா கை சேதத்திலும் கை சேதம், கணக்கில்லா கை சேதம், கோடா கோடி காலம் போகலாம் இனி. அப்ப இது எல்லாமே உங்களுக்கும் அந்த காண்போனுங்கிற நிலையில உங்களோட உள்ளம் சரிப்பட்டா, நினைவு நிலைப்படுத்தப்பட்டா, உள்ளத்தை அடக்கிவிடு, ஆத்தும சாந்திக்கு வழி பிறக்கும். அலையும் உள்ளத்தை அடக்கிவிடு, ஆத்தும சாந்திக்கு வழி பிறக்கும். மறா உள்ளம் என்பது வெள்ளாடு, அதை உறுதியை கட்டி தீனிடு, ஞாபகம்ங்கிற தீனிடு. ஏன் எல்லாம் உள்ளத்தை தான் சொல்லியிருக்காங்க. உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்றதே வாழ்வாகும். அங்கே உள்ளத்தை சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உள்ளம் சும்மா சாதாரணமான ஒண்டா? இல்ல. அப்ப அதோட சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் வரைக்கும் தானே அதை என்னன்னு உணரலாம். இப்ப ஒரு நாள் உறக்கத்துல நாம அப்படியே இல்லாத மாதிரி மறதியில கலைஞ்சு போற மாதிரி ஒரு நாளைக்கு இயற்கை மரணமே நம்மள என்ன செய்யும், அந்த நிலையை உருவாக்கிடுமா இல்லையா? உருவாக்குற அந்த கட்டத்துல புலனெல்லாம் அடங்குமா இல்லையா? அடங்குற கட்டத்துல இப்படி காண்போனுங்கிற அந்த விழிப்பு நிலையில நான் இருக்கணுங்கிறது காட்டுப்படுமா இல்லையா? பிடிச்சிக்கலாம். ஏன் ஏன் என்று சொல்லுங்க. இங்க இந்த உறுதி எடுக்கல, உறுதி எடுக்கல. ஏன் உறுதி எடுக்கல? அதான் உண்மை. மறதி நீங்கல, அதுவும் உண்மைதான். அவர் நிஜமா நான் இருக்கேன் என்று நம்பல, இன்னும் நம்பல. ஏனென்று அவர்கிட்ட இருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் இப்படி என்ன செய்ய, மரணிச்சு போற ஒரு ஆள், மவுத்தாகிற ஒரு ஆள், பிறந்திருக்கேன், இனி இறக்க போறேன், நிலையா நித்தியமா இருக்கிற நிலைய அவர் நம்பல. ஆனா இருக்கிறா இல்லையா? அப்ப ஈமானை எடுத்துக்கொள்ள, நம்பிக்கை எடுத்துக்கொள்ள எங்கிருந்தோ இங்கு வந்து இருளில் மூழ்கியண்டா அறியாமையில் மூழ்கி ஏன் வாழ்றான்றதுக்காக. இப்ப வந்த நோக்கம் என்ன? நிலையா நித்தியமா இருக்கிற நிலையில இடிப்படுக்கிறதுக்கு. அதுல இருப்பா நான் இருக்கேன், இடிப்படுக்கிறதுக்கு என்ன சொன்னேன், அதை உணர்ந்தறியணும், அறிய நாடினா தானே. அப்ப இந்த காண்போனுங்கிற நிலையை இப்ப நான் மறந்துட்டேன்னா இருக்கா எனக்கிட்ட. அப்ப அந்த நிலை இடிப்பாக அமைகிற அந்த நிலைக்கு வந்தா தானே நான் அதை எடுக்கலாம். ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கக்குள்ள அந்த காண்போனுங்கிற நிலை இருக்கி சரிபடலாமா? நான் சரிபடுறேனா? இன்னைக்கு எனக்கு எடுத்துக்கலாம் இருக்கு. அப்படி எடுத்துக்கலாம்டா யார் எல்லாருமே உறக்கத்தில் கிடப்பாளா, விழிப்பில் இருப்பாளா? எல்லாரும் உறக்கத்துல கிடக்காக
உள்ளத்தில முத்திர உலகத்தில நித்திர கனவுதான் வாழ்க்கை என்று கனவுல வாழ்றாங்க எல்லாரும். ஏன் நிஜத்தில இதை காண்பவனாக நான் தான் இருக்கேன்ங்கிற இடத்துல விழிப்பெடுக்காம இருக்கிறது தான். அதைத்தான் உஸ்தாத் என்ன சொல்றாங்க, உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி எழுப்பி விடு தம்பி, தலை நிமிர்ந்து வாழலாமுங்க. அந்த அறிவு எழுப்பப்படணும். அந்த அறிவு தான் இப்ப நான் தாரது உங்களுக்கு. நான் அவ்வளவுதான் தாரேன், இவரை கொள்ளையா தரல, எல்லாத்தையும் குமிக்க வேணாம் உங்களுக்கிட்ட. தாரத்துக்குரிய சாரம் மட்டும் எடுங்க, என்ன சொல்றேனுங்கிறத விஷயத்தை மட்டும் கிரையுங்க. இப்படி இப்படி இப்படித்தான் சென்னாரன்னு சொல்லி எல்லாத்தையும் பையில அடுக்க வேணாம். நீ ஏற்கனவே ஒரு ஃபைலையெல்லாம் கிளியர் பண்ணி போட்டு இப்ப அனுசாவி சொல்ற ஃபைல் தான் அதையெல்லாம் எடுக்காங்க. அது விஷயத்தை கிரகிச்சு பிடிச்சுக்கிட்டீங்களா, பிடிச்ச இடத்த விட்டுறாங்க. புடிபடுதா பாரிஸ்? இப்ப நான் சொல்றது காண்பனுங்கிற நிலையில தரிபடுங்க. இப்ப நான் ஒரு அறிவை தந்திருக்கேன் இல்லையா? ஏன் தந்திருக்கேன்? நான் அதுல தரிபட்டு இருந்தேன். ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்ற இருப்பு நிலையை நான் உணர்ந்தேன். இல்லாட்டி தருவேனா? அப்ப தந்தா இப்ப நான் தார எல்லாத்தையும் எடுக்கிறையா, நான் காட்டுறத மட்டும் எடுக்கிறையா? காட்டுறத மட்டும் அறிவுல பிடிச்சுக்கங்க, விட்டுறாங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு அதுல உறுதிப்படுத்துறதுக்காக முளைக்கிட்டு இருக்கேன், முளைக்கம் தந்துட்டு இருக்கேன். இதுதான் உஸ்தாதுன்னு தந்திருக்கிறது. அப்ப நீங்க அந்த அந்த நிலையில இருந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ற உணர்ற நிலை, அனுபவத்தில் உணர வைத்து நிகழ்காலத்தில இருக்கிற நிலை, அனுபவத்தில பெற்றுக்கொள்ளு தம்பி என்று சொன்ன உஸ்தாது சொல்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ற நிலை வரக்குள்ள இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க இன்னைக்கு ஒப்பிட்டு பாப்பீங்களா இல்லையா? ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள நீங்க அந்த அனுபவத்தை எப்படி எடுத்தீங்களோ அதுக்கு கொஞ்சம் முரணாவும் சில விஷயங்களை பிள்ளைய தென்படலாம் உங்களுக்கு. அதுக்காக அது பிள்ளைன்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா அனுபவத்தை அறிஞ்சு நடைபெற முடியாது. ரைட், பிடிச்சிக்கிட்டீங்கன்னா சரி, அதுதான் பாரிஸ். அப்ப இனிப்புங்கிறத நீங்க உணர்ந்த நிலையை அறிஞ்சிட்டீங்களா சரியா? சீனி என்ற இனிப்பு என்ற சொல்றதையெல்லாம் கிரகிக்க மாட்டீங்க. மறுவா உங்கள்கிட்ட என்ன இருக்க மாட்டா, கருத்து இருக்கும். இப்ப அந்த கருத்து கிட்ட இருக்கக்குள்ள இந்த சொல்ல கொண்டு போய் ஒவ்வொரு சொல்ல 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 ஒரு சொல்லுமே பொருந்தாது. ஏன் பொருந்தாதுண்டா? ஏன் பொருந்தாது? இந்த சொல்லுக்குள்ள உள்ள விஷயம் இல்லை. அது பாசை இல்ல, அது அனுபவம், அது தெளிவு. அது அப்ப மறதி எண்ணிக்கை அந்த தெளிவைத்தான் தேக்க வேண்டியிருக்கு. அதை பிடிச்சுக்கங்கன்னு தான் நான் சொல்றேன். அதுதான் தட்டி ஒழுப்பும் உங்களை. அந்த தெளிவுல இருந்து தான் ஒழும்பணும். ஒழும்புறேன்டா படுத்து ஒழும்புறேன் அர்த்தம் இல்லை. எந்நேரமா அந்த நினைவோட தரிப்படுத்திக்கிட்டு இருக்கிற பக்குவத்தை ஏற்படுத்தணும். உஸ்தாத் ஒரு பேச்சுல சொல்றாவா, எங்க போறீங்க? ஆகாயத்துக்காக போறீங்க, விண்ணுக்கா போறீங்க, பிளைட்லயா போறீங்க? அல்லாஹ் எங்க இருக்கான்? அந்த பேச்சு கேட்டிருக்கீங்களா? இல்ல. அதை கேட்டவளங்க. அப்ப நீங்க பகல் கேட்ட விஷயத்தை விட கொஞ்சம் அதிகமா தந்திருக்கேன். என்னடா எல்லாரும் பிள்ளைகள் இருக்கிறானே, எல்லாருக்கும் கொஞ்சம் இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க அமைந்து இருந்த நிலை இருக்கே, அதான் அறிய முற்பட்டீங்களா, அறிஞ்சிங்களா சரியா? அந்த நிலைக்கு வந்தவனாகவும் நீங்க இருப்பீங்க, அந்த நிலையில இருந்தவனாகவும் நீங்க இருப்பீங்க, அந்த நிலையிலிருந்து ஒளிம்பினவனாகவும் நீங்க இருப்பீங்க. அதுக்குத்தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நுட்பமா கிரைங்கன்னு ஒரு விஷயம். இப்ப நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. என்ன சொல்லுது வேதம்டா, இன்றைக்கு நேற்று இல்லை, இது நான் உறவாட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து இதை விளங்கப்படுத்துறேன். இதுல நுட்பத்தை கிரைச்செடுங்க. பதுக்குறூனி என்ன ஞாபகப்படுத்துங்க ரெண்டு வேதம் செல்லுது. ஞாபகப்படுத்தினா அது குறுக்கும், உங்களை ஞாபகப்படுத்துவேன். இப்ப நாம இப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம், நமக்கிட்ட ஞாபகப்படுத்தல நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இப்ப நாம அப்படியே இருந்துக்கிட்டு நமக்கிட்ட இருக்கிற அளவுலான நம்மட ஞாபகத்தை நாம செஞ்சிட்டு இருக்கோம். அப்பட நம்மட அறிவு இந்த ஞாபகத்தை ஒரு கட்டுண்ட அளவுலான இப்ப நமக்கிட்ட செய்யுதுன்னு நினைக்குது. அப்படித்தானே நாம செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஞாபகத்துல நான் எப்படி இருக்கேன்ங்கிறது எப்ப யாருக்கு விளங்க வேண்டி வரும்? அந்த ஞாபகத்துக்கு தானே விளங்க வேண்டி வரும். அந்த ஞாபகம் தானே.
அப்படி வரக்குள்ள நீங்க ஞாபகப்படுத்துறியா உங்களை ஞாபகப்படுத்திட்டு இருக்குமா? என்ன ஞாபகப்படுத்திட்டு அப்படி ஞாபகம் உங்களை ஞாபகப்படுத்துற இடம்தான் உங்களுக்கு நீங்க யாருன்னு ஞாபகம் வார இடம். பிடிச்சிங்களா அம்பளதான். நான் உங்களுக்கு அந்த உச்சாத்த தாரத்துக்காக சொல்றேன். இதுதான் அறிவு. ஞாபகம் உன்னை யாரென்று காட்டும். இப்ப உன்னை யாரென்று காட்டும். ஹக்கண்டுணர்ந்து நீ கண்டு நீ தேர்வாய் என்றெல்லாம் விளங்கப்படுத்தினதுக்குரிய ஞான ரகசியம் விளங்கும் உங்களுக்கு. இப்ப நீங்க ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் நாம நமக்குள்ள ஞாபகப்படுத்திக்கிட்டு நாம வச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் நாம பெரிய அறிவாளிகள் பெரிய விஷயம் எல்லாம் விளங்கிட்டு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நாம உண்மையிலேயே ஞாபகப்படுத்தினதா ஞாபகம் இல்ல. ஞாபகம்ங்கிறது என்ன ஞாபகப்படுத்த துவங்கிட்டா ஞாபகத்துல நான் எப்படி இருக்கணுங்கிறது வெளியே வரும். அப்படி வெளியே வர்றது எனக்கிட்ட வெளியே வர்றது தானே. இப்ப எனக்கிட்ட வெளியே வருதுன்னு அந்த ஞாபகத்துல இருந்து தான் சொல்றேன். கட்டுண்ட நிலையிலிருந்து செல்லுது. இதுதான் உன்னை காட்டும். உன்னை யார் என்று உனக்கு காட்டும். ஹக்கென்று நினைவூட்டும். சரியா? உன்னை யார் என்று உன்னை காட்டும். ஹக்கென்று நினைவூட்டுமா. பாதை கண்டு ஏகினியங்க. இப்ப திக்கிற பெருப்பம் விளங்குதா? ஞாபகத்திட பெருப்பம் இது சிகரத்துள் முந்தகா வரைக்கும் அழைத்து செல்லுமா. அப்படி மாறணும். அது மனமாற்றம் பெறணும். மனமே உன் ஆட்சி பொருள். நீ மனமாய் மாறிவிட்டால் எல்லாம் செல்லிருக்கு தெளிவா. அப்ப இது எல்லாத்தையும் உணர வைத்து நிகழ்காலத்தில இருக்கிற நிலை என்றா நிகழ்காலத்தில ஒருத்தர் இருந்தாருண்டா அவர் பிறந்தவரா இறக்க போறவரா வாழ்ந்துட்டு இருக்கிறவரா? மூணுமே இல்லை. வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் நிகழ்காலம் இருக்காது. நிகழ்காலம் என்றா என்ன? இக்கணம் இருத்தி வைத்து அனுபவத்தில் உணர வைத்து நிகழ்காலத்தில் இருக்கிற நிலை தான் நித்திய நிலை. நிலையா இருக்கிற நிலை என்கிற அனுபவத்தில் இருந்துடுவீங்க. இதுதான் ஞாபகம் நீங்க யார் என்று உங்களுக்கு காட்டுற இடம். ஹக்கென்று நினைவூட்டுற இடம். அப்ப இப்ப நாம எங்க இருக்கோம் பாரிஸ்? நமக்குள்ள ஏதோ ஒரு ஞாபகம் இருக்கு. அதுல நாம ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுதான் அல்லாஹ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டா. நாம இன்னைக்கு இருக்கோம். நான் சொல்ற இடத்துக்கும் இப்ப நாம இருக்கிற இடத்துக்கும் இடையில எவ்வளவு தூரம் இன்னும் பயணிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு நமக்கு காலம் வேணும், நேரம் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும். சக்தி இருந்தா தான் ஹஜ்ஜி செய்யலாம், லிகாவுக்கு போகலாம். ஏனென்றா முதலாம் பானத்தை கடக்கிறதுக்கு மிக்க பிலத்தினுடைய அன்று கடக்க முடியாது. அப்ப இதுல எல்லாம் சிந்தனை கெடுங்க, காலத்தை வீணாக்காதங்க. ஏன்னா உண்மை பொய்ய உணராத மக்கள் உளர்ற வார்த்தையை காதுக்கு எடுக்காங்க. ஏனண்டா உளரும் வார்த்தைக்கு பொருள் இல்லை. பொருள் இல்லைன்னா கருத்து இல்லை, பொருள் ஒன்று இல்லை. அவருக்கே தெரியாது. அதையெல்லாம் கல்புல போட்டு இடிப்பு நிலையே விட்டுறாதுங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதோட நிப்பாட்டும் போகும் தானே. அப்ப இந்த பேச்சை கொஞ்சம் திரும்ப ஒருக்கா இன்னும் ஒரு என்ன பொருத்தமல்ல. இதை நீங்க 10 தடவை கேட்டீங்களா 10 தடவையும் உங்களுக்கு வேற ஒரு விஷயத்தை தான் விளக்கும். ஒரு தடவை கேட்டீங்களா ஒரு தடவை ஒரு விஷயத்தை விளக்கும். திரும்ப இன்னும் ஒரு மாசம் பிறகு ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருப்பீங்க. இதுக்குள்ள இருக்கும் விஷயம். அதனால இது பல தடவை கேளுங்க. என்னன்னா இதுல நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு போறோம். ஒரு கட்டுண்ட நிலையில அந்த ஞாபகம் நமக்கு இருக்குது. ஆனா அந்த ஞாபகம் ஏக ஞாபகம்ங்கிற அந்த ஞாபகத்துல தான் இப்ப இந்த ஞாபகமும் இருக்குது. இப்ப இது ரெண்டு எப்படி இப்ப அந்த இது எப்படி இது ஆட்கொள்ள போகுது? அதாவது ஒளி உலகு கிட்டினால் ஒளி உலகு ஆட்கொள்ளும் உண்மையோடு ஒன்றி விடுவாய். ஒஸ்தாதிட பேச்சொன்று நான் போட்டேன் இப்ப இன்னைக்கு. அதை கேட்டீங்களா? இல்ல, நான் கேட்கல. அந்த பேச்சு ஒருக்கா கேளுங்க. அதுல நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒஸ்தாது நல்ல தெளிவாக ஒரு விஷயம் விளக்குறாங்க.
அப்படி அதுல உங்களுக்கு அந்த உஸ்தாது விளக்குறதுல அந்த தெளிவு பிடிப்படாட்டி நாளைக்கு இந்த கேள்வி எடுங்க எடுப்போம். சரி சரியா? இது 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 கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஓ ஓ நான் பகல் போட்டேன் அந்த பேச்சில் உஸ்தாது நான் கேட்ட கேள்விக்குரிய விட தெளிவா விளக்குறேன். சரி, இது நாளைக்கு எடுக்கிற நல்லது. இப்ப நீங்க பேசினதுக்கு இன்னும் கொஞ்சம் கிரகிச்சு எடுக்க கூட்டுவா இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். திரும்ப நாளைக்கு திரும்ப அதை பேசும்போது கிளியர் ஆயிரும். நாளைக்கு எடுப்போம். இப்ப கொஞ்சம் அறிவு மங்கினாப்புல இருக்கிறீங்க பேசின பேச்சை கேட்கறவங்களுக்கு. சரி, அதை இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா, இப்ப நாளைக்கு இந்த பேச்சை ஒரு பல தடவை கேட்டுட்டு வாங்க. வந்தீங்கன்னா கேட்கணும். ஓ இன்னும் கிளியர் ஆகும். சரியா? சரி சரி. சரி. அப்ப எல்லாருக்கும் ஸலாம் அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.